இரவு கர்த்தரோடு கூட அமர்ந்து அவருடைய நாமத்தை மனதார ஸ்தோத்திரித்து நம்முடைய நாவினால் அவரை புகழ்ந்து பாடி இந்த ஆண்டிலே கடந்து போவது ஒரு பெரிய பாக்கியம். இதை இந்த ஆண்டிலே உணர்வதில்லை. உண்மையாக இந்த ஆண்டிலே கர்த்தர் வாழ்விலே அதிகமாக அவருடைய கிரிகளை காண்பிக்க விரும்புகிறார். வருஷங்கள் போக போக அவருடைய அன்பு பெருகிக் கொண்டே இருக்கிறது. உலகத்தின் அன்பு தணிந்து போகும். கடைசி நாட்களிலே உலகத்தின் அன்பு தணிந்து போகும். தேவ அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த நாள் ஒரு மகிமையான நாள். புதிய ஆண்டிலே நாம் தேவனோடு அமர்ந்து போவது பெரிய ஒரு பாக்கியம். வாலிப நாட்களில் இப்பேற்பட்ட புதிய வருஷங்கள் நியூ இயர் வரும்போதெல்லாம் இப்படி அமர்ந்து கொண்டு நான் யோசித்தேன். இன்றைக்கு பல வருஷமாய் தேவனோடு வாழ்கிறோமே, அதனால் நாம் யாவரும் பாக்கியவாங்க. நிச்சயமாய் இந்த ஆண்டிலே பெரிய அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படியாக அமீகா இதனத்தில் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். நீங்கள் இந்த ஆண்டிலே எதை காணப்போகிறீர்கள்? அதிசயங்களை காணப்போகிறீர்கள். அதிசயம் என்று சொன்னால் அது ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியம், கிரகிக்கக்கூடாத ஒரு காரியம்தான் அதிசயம். நீங்கள் யோசித்து பார்க்காத ஒரு மேன்மை உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்களுக்கு அதிசயம். நீங்கள் அறியாத, நீங்கள் எட்டாத ஒரு பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திற்கு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரே உம்மோடு இணைந்து பாட போற்ற சமூகத்தில் கொண்டு வந்து அமர வைத்த உங்களுடைய பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளோ மக்கள் இந்த வேளையிலே உறங்கி கொண்டிருப்பார்கள். எவ்வளோ மக்கள் வெளியிலே உல்லாசமாக இருப்பார்கள். களியாட்டம் இப்படியாக கர்த்தரை அறியாதபடிக்கு ஒரு மகிழ்ச்சி, அது நிரந்தரமற்ற மகிழ்ச்சி. ஆனால் எங்களுக்கும் இந்த நாளிலே ஒரு சிறப்பான அழைப்பை கொடுத்து உம்மோடு இணைந்து இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்க விடைய கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு முழுமையாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக வார்த்தைகள் எல்லாம் என்றும் ஆமென் என்றும் உள்ளதால் நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறாக. என் நடுவில் உலவுகிற தேவன் எங்கள் உள்ளத்தில் இடைப்படுகிறாக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வித்தியாசமா இருக்கல பாக்கிறதுக்கு. ஆமா, ஆண்டவர் நான் வாலிபத்தில் சிறு வயதில் யோசித்ததெல்லாம் இன்னைக்கு தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். நான் அப்பெல்லாம் யோசிப்பேன் இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் அதை செய்ய முடியல. ஆனால் இன்றைக்கு வயதாக என் மனதிலே அன்றைக்கு யோசித்ததெல்லாம் இன்றைக்கு தேவன் செய்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு ஒரு நான் இந்த டெஸ்ட்டில் தான் இருப்பேன். இந்த வருஷம் எப்படி இருப்பாங்க, இப்படி தான் இருப்பேன். பார்க்குற சர்வமாக இருக்குன்னா ஆமாம், அவங்க சர்வர் தான். பாருங்க, பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தையை சொல்கிற ஒரு சர்வர் தான் அவங்க. நான் சர்வர், நான் ஒரு சர்வன், நான் ஒரு சர்வி. நான் யாருக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவதற்காக தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. நான் யோசித்தேன் இப்படி தான் இருக்குன்னு. நம்ம டேனியோடு பார்க்கணும், சடனாக பார்க்கணுன்னா அப்போ அவர் மாறுகிறாருன்ட்டு. நிச்சயமாகவே கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இரு. அப்போது இருதயத்தில் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை செய்வார் தேவன். இது யோசிச்ச பல இடத்துல ட்ரை பண்ண கிடைக்கல. எனக்கு சடனாக ஜானி சொல்ல இங்கே போங்க போனாங்க. அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு அதிசயங்களை காணப்படுகிற தேவன். அதனால் நிச்சயம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு ஒரு சர்வராக நான் பணி செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். மனுஷன் 54 மாத்திரமல்ல,
உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய மன்னாவை ஆண்டவர் அருளும்படியாக இந்த அடிமையை பயன்படுத்த நீங்க தொடர்ந்து ஜெபிங்க. ஒரு ஜெபத்தில் அதிகமாக தாங்குங்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிலே இன்னும் வைராக்கியமாக, இன்னும் உண்மையாக, இன்னும் உத்தமமாக தேவனுக்கு பணி செய்ய நான் விரும்புகிறேன். தேவ பணியை போல சிறந்த பணி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. தேவ பணி என்று சொன்னால் ஒரு பாஸ்டர் மாத்திரம் அல்ல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் தேவனுடைய பணியை நீங்க பாடுவது கூட தேவனுடைய பணிதான். அதனால் இந்த ஆண்டு முழுமையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். என்னை நான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை தேவன் எப்படி அறிந்திருக்கிறார் என்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படி அல்ல. நம்மை குறித்து ஆண்டவருடைய எண்ணம் என்ன? நீ என்ன எண்ணுகிறாய்? உன்னை ஆண்டவர் என்ன எண்ணுகிறார்? இங்கே சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அதிசயம் என்று சொன்னால் அது கிரகிக்க கூடாத ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது அவர்களுக்கு வனாந்தர வழியிலே அதிர்ச்சியான காரியங்கள் வருகிறது, அதே நேரம் அதிசயமும் வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகின்ற அந்த பாதையிலே, வனாந்தரமான வழியிலே பயங்களும் வருகிறது, அதே நேரம் அதிசயங்களும் கடந்து வருகிறது. அதுபோல இந்த ஆண்டிலே அநேக அதிசயங்களை நீங்கள் காண போறீங்க. உன்னை அதிசயங்களை நான் யார், நீங்கள் யார், நம்மை குறித்து ஆண்டவர் என்ன எண்ணுகிறார், என்ன யோசிக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அருமையான வருஷத்தினுடைய இந்த 2026வது ஆண்டினுடைய இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் என்னை குறித்து, உங்களை குறித்து என்ன யோசிக்கிறார் என்பதை அறிந்து நாம் கடந்து போகும்போது நிச்சயமாகவே இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு மாத்திரமல்ல, அதிசயமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. அதை அறிந்து கொள்ளும்படியா எடுத்து நாம் வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். உன்னை அதிசயங்களை காணப்பட வேண்டும் சொன்னார். உன்னை எங்க அறிந்தாராம்? தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே. இதிலிருந்து ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை தனக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். நம் குடும்பங்கள் இருப்பது தவறல்ல, கணவன் மனைவி பிள்ளைகள் இருப்பது தவறல்ல. ஆனால் தேவனுடைய எண்ணம் என்ன? அன்றைக்கு எரேமியாவுக்கு சொன்னார் அல்லவா, அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியானால் அந்த எரேமியாவுடைய கதை அன்றோடு முடிந்திருக்க வேண்டும். அதை தொடர்ச்சியாக ஆண்டவர் தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் அல்ல, தொடர்ந்து எழுத வேண்டிய அவசியம் அல்ல. அந்த எரேமியாவை போல இன்றைக்கும் நம்மை செய்திருக்கிறார். உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்தேன். எங்க உருவாகும் முன்னே சாதாரண உறவாக சிந்திக்கிறோம் அல்லவா தேவனை குறித்து. எல்லா உறவுகளையும் மேன்மையா எண்ணுகிறோம், தவறல்ல. எல்லா உறவுகளிடத்திலும் அன்பு கூறுகிறோம், தவறல்ல. ஆனால் தேவன் யாருன்னு சொன்னா, தாயின் கருவிலே உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னார் அல்லவா. அந்த உன்னை எங்கே அறிந்தார்? அப்படியானால் அவருக்கும் நமக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் எவ்வளவு நெருக்கமான உறவு என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ உங்களை பார்த்தேன், ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் போதுதான் அந்த தாய் அந்த குழந்தை முகத்தை பார்க்க முடியும். ஆனால் வேதம் சொல்கிறது, உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்தேன். இது இந்த ஒரு வார்த்தை உலகத்துல யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. தேவனுடைய அன்பை சுவைக்க ஆரம்பித்து விட்டால் நம் வாழ்க்கையில எதையும் அவரை விட ஒரு பொருட்டாக, அவரை விட ஒரு நன்மை எண்ணவே முடியாது. எரேமியாவுக்கு அன்று சொல்லியிருந்தார், அது எரேமியோடு கூட முடிவதல்ல. இன்றைக்கு இருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். யாருன்னு சொன்னால், உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அறிந்தேன். அப்படியா? நான் ஆண்டவர் எப்போது அறிந்தார் நம்மை?
உருவாகும் முன்னேன்னா யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் உண்மையா? இது உண்மையான காரியமா? ஒரு கற்பனை போல இருக்கு. நான் உருவாகும் முன்னே அறிந்திருக்கிறாரா? ஆம், அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் உன்னை அதிசயங்களை காணப்படும்படியாக வாஞ்சிக்கிறார். உன்னை தாயின் கருவிலே அவர் அறிந்தார். முடிச்சிட்டீங்களா? அதை நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. பாருங்க, ஆண்டவர் நம்மள பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம என்ன பண்றாங்க, எல்லா காரியங்களும் செய்திருக்கிறார். அதுக்கு பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு ஸ்பெஷல், நம்ம யாருங்க, நம்ம ஒரு விசேஷமான ஜனங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசேஷம் தெரியாம நம்ம ஒரு சராசரி மனிதனை போல கோபத்தாபங்களுக்கு, விரோதங்களுக்கு, சூதுகளுக்கு, கசவுகளுக்கு, வைராக்கியங்களுக்கு, கோபங்களுக்கு, இப்படியெல்லாம் நம் வாழ்க்கை கடந்து போகிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்து யோசிக்கின்ற யோசனை என்னவென்று சொன்னால், உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். எப்போது? நீ பிறக்கவே இல்லையே. யோசிக்கும் போது நம்ப முடியல இல்லைங்களா? நம்பினீங்கன்னா அதிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்கல்ல? தூங்குறோம், அதிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் முடிச்சுதான் இருக்கீங்களா? உங்களை யோசிங்க. உன்னை யார் என்பதை நாம் முதலாவது யோசிக்க வேண்டும். என்ன யார்? நான் யார்? நான் யார்? நான் ஒரு சராசரி மனுஷன் தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்னை குறித்து? எரேமியாவுக்கு சொல்லியிருந்தால் எரேமியா புத்தகத்தை அன்றோடு முடித்திருக்க வேண்டும். அதை தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்திருக்க வேண்டாம் அல்லவா? அதனால் எரேமியாவை கண்டு சொல்வது போல உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன். அப்போ எல்லா உறவுகளை விட யார் உறவு மேலாக இருக்கிறது? சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு திருத்தத்தோட தான் போகணும். அதிசயம் காத்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதிசயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை காணத்தான் போகிறீர்கள். அதனால் அவர் முதலாவதாக உன்னை எங்கறிந்தார்? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே. இரண்டாவது வாசிப்பு ஒரு வசனம், ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். உன்னை பத்தி தான் பேசுறார். யாரை பத்தி தான் பேசுறாருங்க? சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தனித்தனியா பேசுறார். நாம சொல்லுங்க பார்க்கலாம். தனியா அழைச்சி தனியா பேசுறார். இங்க யாரும் நீங்க என்ன பண்ணாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. யாரையும் பார்க்காதீங்க. யாரை பாருங்க? நீங்க இருக்கிறீங்க. இரண்டாவது யார் இருக்கிறா? உன்னைதான், உங்ககிட்ட தான் பேசுகிறார். ஒன்று, உன்னை எங்கே தெரிந்து கொண்டா? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டார். இரண்டாவது, உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கு. இதெல்லாம் நம்புற காரியமா இருக்குல்ல? நான் நம்புறேன். நான் நம்புறேன் அது. ஆமா, அதனாலதான் இன்னைக்கு வருஷங்கள் போக போக மாற்றங்கள் வந்துகிட்டே. என்னதுங்க, இந்த வருஷம் கோட்டெல்லாம் போட நினைச்சு. இல்லை கோட்டு வேண்டாம், அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டேன். அதுக்கு இல்லை, அது வேற லெவல் பண்ணலாம். அதுக்கு நான் அன்னைக்கு யோசித்ததெல்லாம் இன்னைக்கு செய்யறாரு ஆண்டவர். அதுதான் அதுக்கு யோசிக்கிறேன். நான் அன்னைக்கு என்னவெல்லாம் யோசித்தேன், அன்னைக்கு என்னால் செய்ய முடியல. எனக்கு நல்ல பேரண்ட்ஸ் 2 பேரும் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தாங்க. நல்ல அன்றைக்கே ஒரு 50 வருஷம் முன்னாடியே நல்ல ஒரு உத்தியோகம் அவங்க 2 பேரும். ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, நான் யோசிப்பதை வாங்கி கொடுக்க முடியல. அவங்களால நல்ல வசதிகள் என்ன பண்ணல, வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கு நான் மனதில் என்ன யோசிக்கிறேனோ இப்படிதான் இருக்கணும் ஆண்டவரே, இந்த வருஷம் இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? ஒரு 4-5 வருஷமா காமெடியாவே இருக்கணும் இல்லைங்களா? இப்படி இருக்கு. ஒரு வருஷமும் ஒரு மாடல அதுக்கு கடை ஞாபகமாக தான் சொன்னேன். அதுக்கு ஈவினிங் உங்களுக்கு தெரியும், இந்த வருஷம் ஒரு மாதிரி தான் இருப்பேன். ஆண்டவர் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார் என்று சொன்னால், ஒன்று, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்தார். இரண்டாவது, உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இங்க இருக்கிற உங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்களை உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கார். அதிசயங்களை காணப்பட போகிறார். நீங்க எங்கோ இருக்கிறது கிடையாதுங்க. நீங்க அவர் முன்பாக அறிந்திருக்கிறார். இரண்டாவது, உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க தனியாவே யோசிக்க. அதுக்கு குடும்பமும் வந்திருக்கிறீங்க,
நீங்க யார்? உன்னை குறித்து என்ன யோசிக்கிறா? அதுதான் இன்னைக்கு உங்களுடைய தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தம். அதனால் இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 43:1 வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி உன்னை ஒன்று கேட்டேன்ற மாதிரி என்னதுங்க? உன்னை தான். அதுக்கு உன்னை அறிந்த ஆள். அது போல உன்னை அறிஞ்சிட்டீங்கன்னா ஜெயிப்பீங்க. நாமே சொல்லுங்க. நீங்க யாருன்ட்டு இந்த முதல் நாள் இந்த அதிகாலை வேளையில நீங்க யார் என்பதை தெரிந்து கொண்டா ஜெயிச்சிடுவீங்க. உங்களுக்கு தெரியாத வரைக்கும் தோல்விதான். அதுங்க கடந்த ஆண்டு மாத்திரமல்ல, இந்த ஆண்டு நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா, நீங்க யார் என்பது நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? தோல்வி கிடையாது, ஒரு காமனான ஒரு வாழ்க்கை. அதுக்கு அதிசயத்தெல்லாம் ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். என்ன பண்ண முடியுது? அதிசயத்தை நம்ம பார்க்கவே, அதிசயம் என்பது பார்த்தா அநேகருக்கு கண்டிராத ஒரு காரியங்கள் தான் அதிசயம். அதுக்கு அநேகர் சொல்லக்கூடாத ஒரு காரியங்கள் தான் அதிசயம். கடந்த நாட்களில ஒரு சில நாட்கள் பார்க்க ஒரு சகோதரி என்கிட்ட காலையில் ஒரு அதிக ஜெபம் பண்ணுறேன். என்கிட்ட தன்னுடைய பிள்ளையை குறித்து பாரத்தோட சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பயமாக இருக்கு, என்னுடைய பிள்ளையை குறித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம். நான் கடந்து போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு ஆலோசனை சொன்ன பிற்பாடு சமாதானத்தை கற்றுக் கொடுத்தார். கடைசி நாள் வரைக்கும் அநேகருக்கு சமாதானம் கொடுக்கும்படியை பயன்படுத்தினார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நாம் யார் என்பதை அறியும்படியாகும். நம்மை அழைப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படிய காரணம் என்ன? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த ஆண்டு ஒரு ஆச்சரியம் தான் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்ப இருக்கிற மாதிரி என்ன பண்ண மாட்டீங்க, ரெண்டுல இருக்க மாட்டீங்க, ரொம்ப மேன்மையா தான் இருக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஒரு லெவல் மேல இருக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் மேல இருக்க போறீங்க. சொல்லுங்க. ஆமா, எல்லாரையும் தனித்தனியாக உன்னை 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 என்னதுங்க? ஆமா, அவரு உங்களை கூட தானுங்க. உன்னைங்கிறது ஒரு மாதிரி இல்லைங்களா? யூ என்னதுங்க? அவரு என்னது? உங்களை தான் பத்தி பேசுறாரு. என்ன பேசினார் முதல்ல? நான் உன்னை முதல்ல அறிஞ்சிட்டேம்மா, மூஞ்சே தெரியாம அறிஞ்சிட்டாங்க. நம்ம முகத்தை பார்த்து தான் என்ன பண்றாங்க? கலர் ஆகிறாங்களா? கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கணுமா? கல்யாணம் பண்ணா ஒண்ணு கலரா இல்ல? ஏன் கலரை யோசிந்தாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கலரை யோசிச்சாலும் அவுட்டு, ஹைட்டை யோசிச்சாலும் அவுட். ஆனால் என்னை அறிந்தார், என்னை உள்ளங்கையிலே வரைந்து எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த ஆழங்களை புரிந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. 2 மணி நேரம் ஓடிட்டே இருக்கு. சடனா ஒரு மாதிரி மன அழுத்தங்கள், ஒரு சில காரியங்கள். காலையில் பார்த்து நாங்கள் கரெக்டாக தான் காரியங்களை பண்ணோம். ஒரு அம்மா சொன்னாங்க, இல்லை நீங்கள் கிறுக்கி எடுத்து வந்திருக்கீங்க. அப்படி மனசெல்லாம் உடஞ்சிது. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் என்னை தோற்கடிப்பதே கிடையாது. எந்த பிரச்சனை என்ன தோற்கடிப்பது கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மேலே போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கிறது. ஆண்டவர் நம்மை எப்போது அறிந்திருக்கிறார்? அப்பவே அறிஞ்சதுனால. அப்போ உங்களுக்கு முதல் ஒரு யார் தான்? சொல்லுங்க, யார் தான்? ஒரு குழந்தை இருக்கு, எல்லாம் இருக்குங்க. ஒரு பெண் எல்லாம் இருக்குங்க. எல்லாரை விட அவர் மேல ஒரு மதிப்பை வச்சுக்கோங்க. எல்லாருங்க. ஆமா, யாரையும் நான் குறை சொல்லல. அப்புறம் ஒரு வேல்யூவா நினைச்சிட்டுன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில ஒரு அன்பான ஒரு பயம் வரும், ஒரு மதிப்பு வரும். அந்த அந்த இரண்டும் சேரும்போது பார்த்தா அவருக்கு செய்கிற செயல்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு பழகுற, இந்த அளவுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரே, என்னை யாரும் பார்க்காத என்ன செய்தாங்க, நான் பிறப்பதற்கு முன்பாக அறிந்திருக்கிறார். 2வது உள்ளங்கையில அறிந்திருக்கிறார். 3வது செய்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். யார் பெயரை சொல்லி? உங்க பெயரை சொல்லுங்க. கொஞ்சம் சொல்ல மாட்டீங்க. எல்லாருக்கும் மைக் கொடுக்குறது சொல்றீங்களா? சொல்லுங்க. அம்மா பேரு என்னம்மா? ரேச்சல். அருமையான பேர். வேற யார் பேர் சொல்லலாம்? எல்லாம் கோச்சி ஆகுது. லைனா சொன்னா அப்படியே 3 மணி இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை பெயர் சொல்லி அழைத்தது சகைவே எங்கே இருக்கிறாய்? ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தாலும் கூட சகைவே சீக்கிரம் இறங்கி வா.
அவனை பெயர் சொல்லி அழைத்தது போல இன்றைக்கு என்னை பெயர் சொல்லி அழைக்கிறாரே, என் பெயரை அவர் சொல்வார் என்று சொன்னார். சிஎம் ஸ்டாலின் உங்களை கூப்பிட்டு, டேனியல் இங்க வான எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ரைஸ் இந்தியா இங்க வாங்கின எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிஎம் சொல்றதுக்கு எவ்வளவு சிரிப்பு மகிழ்ச்சி வருது. அண்ட சராசரங்களை உருவாக்கினார். அவருடைய வாயினால் நம்முடைய பெயரை சொல்கிறாரே, இதை விட அதிசயம் வேணுமா? இதுதான் அதிசயம். நம்முடைய பெயரை சொல்வதற்கு எம்மாத்திரம் யோசிப்பாரு. கர்த்தருடைய அந்த வார்த்தை உள்ள போனீங்கன்னா நம்முடைய மனம் வந்து அப்படியே மெழுகு போல உருகிடும். என்ன அப்படிலாம் இருக்கிறீங்க நீங்க? இந்த ஆண்டு நீங்க சுவைக்கணும் தேவன். மற்றதை விட உங்களுக்கு என்ன எல்லாம் செய்வாங்க. என்னதுங்க? உங்களுக்கு என்ன வேண்டும் அதெல்லாம் தேவன் செய்வார். இந்த ஆண்டு வந்து திருச்சபை மக்கள் என் மனம் திருப்தியாகும்படியா செஞ்சீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மழை வந்து அப்படியே ஒரு மாதிரி மனசு உடைக்குது. நாங்களும் கர்த்தர் இருப்பதை உணர்வேன். ஆனால் திருச்சபை அனைத்து ஜனங்களும் இந்த ஆண்டை உற்சாகப்படுத்தினீங்க. அநேக தேவ ஜனங்கள் நான் ஊழியத்தில் போனேன். அப்படி அற்புதங்களை தேவன் செய்தார். இந்த ஆண்டிலே தேவ நகரமாக எருசலேம் போயிட்டு வரும்படியே கர்த்தர் கிருபை செய்தார். யோசிக்க, பெயர் சொல்லி அழைக்காவிட்டால், உள்ளங்கையில் வரையாவிட்டால், என்னை தாயின் கருவிலே அவர் அறியாவிட்டால் இந்த அந்தஸ்து வந்திருக்குமா? இந்த சர்வர் கூட்டு வந்திருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அறிந்தபடினால்தான் இந்த கிருபைங்க. இல்லாட்டினா யோசிச்சாங்க. ஒரு முறை ஒரு நியூ இயருக்கு ஒரு 22-20 வயசு இருக்கும். ஒரு நானும் ஃப்ரெண்டை வந்து சைக்கிள், இப்பெல்லாம் பைக்கெலாம் இல்லை, அப்பெல்லாம் சைக்கிள். அவர் ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி போயினுங்கிறேன். வீடுதே தெரியல. எனக்கு சைக்கிள் விழுந்துட்டு இருக்கிறேன். அவர் பாட்டு போயினுங்கிறேன். அப்படியே ஓதுட்டு இருக்கிறேன். அதுக்கு அது மாதிரி எவ்வளவோ நாட்கள் யோசிப்பாங்க. இன்றைக்கு எவ்வளோ கிருபை, எவ்வளோ பெரிய தயவுங்க. பெரிய பெரிய ஐஸ்வர்யனுக்கு இல்லாத, செல்வங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் இன்றைக்கு தேவனை பாடிக்கிட்டே புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கீங்க. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. அவர் யார்? உங்கள் பெயரை சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். உள்ளங்கையிலே வரைந்த தேவனாய் இருக்கிறார். தாயின் கருவிலே உருவாக முன்னே அறிந்த தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். ஓசியா 2:20 வாசிங்க. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அதை கொஞ்சம் படிங்க. I will take you as my bride in good faith, and you will have knowledge of the Lord. நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை, ஆமா, ஒரு பெண்ணை ஆண் நியமித்துக் கொண்டால் அவளுக்கு சொந்தம். யாருக்கு சொந்தங்க? ஒரு பெண்ணை ஒரு ஆண் நியமித்துக் கொண்டால், ஒரு மனைவியாய் நியமித்துக் கொண்டால் அவருக்கு சொந்தம் இல்லையா? அதுபோல் நாம் யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். நாமே சொல்லுங்க. உங்களுக்கு 1000 சொந்தம் இருக்கலாம், ஆனால் இயேசுவு தான் உங்களுக்கு அதிகமான சொந்தம். அந்த சொந்தத்தை நம்ம மட்டும் விட்டுட்டா போற மற்ற சொந்தங்களுக்கெல்லாம் ஓடுறோம், ஆடுறோம். மற்ற சொந்தங்களுக்கு நம்முடைய நேரங்கள், நம்முடைய காலங்களை கொடுக்கிறோம். ஆனால் ஓசியா மூலமாக அவர் சொல்கிற காரியம் என்ன? வாசிக்க மறுபடியுமாக. உண்மையாய் உன்னை எனக்கென்று நியமித்துக் கொள்வேன். எப்படி நியமித்துக் கொள்றாங்களா? உண்மையா. அவரே உண்மை. அவர் என்ன சொல்றாருங்க? உண்மையாய் உன்னை எனக்கென்று. இந்த 6 வார்த்தை இந்த வருஷம் பூரா நினைச்சா போதும். இந்த 6 வார்த்தையை நீங்க டெய்லி நினைச்சாலே போதும். ஆண்டவரே, என்னை யோசிக்கும் போது அவர் சொல்லுவார், உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்திருக்கிறம்மா. உன் அழுகை எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும், எல்லாம் அறிந்திருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கு இல்லையா? உள்ளங்கையில வரைந்திருக்கு இல்லையா? உன்னை உண்மையாகவே எனக்கென்று என்ன தவிர உனக்கு வேறு தெய்வம் உண்டாக, அவரை மீறி நான் வேற எதையும் ஒரு பெருசா யோசிச்சேன்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்காது.
தனக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ ஆணோ தன்னை விட மற்றவரை யோசிக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல் தான் அவர் சொல்லுகிறார், உன்னை உண்மையாய் எனக்கு தான் நீ சொந்தம். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு தான் நீங்க மெய். இந்த ஆண்டு யாருக்கு தான் நீங்க என்ன காரியம் சொன்னாலும் சரிங்க, அவர் சொல்ற இல்ல, உன்னை எனக்கு தான் நியமிச்சிருக்கிற. சண்டே எங்கதான் வரணும், நீ ஒரு போடு போட்டாருமா. இனிமே காணிக்கை பெட்டிலாம் போட்டாச்சு. அதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் என்ன பண்ணல, நாங்கள் பாட்டு போனால் ஆட்டோமேட்டிக் நம்ம நீங்கள் வந்து என்ன பண்ணோம், எல்லா சபையிலும் அப்படி தான் இருக்கு. நாங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னு வாங்க, நான் அப்படி விட்டுட்டு இருந்தேன். ஆனால் சொல்ல இல்லை இவ்வளோ க்ளோஸாக உன்னை பேசிட்டு நான் என்ன சொல்கிறாரு மாதிரி இவ்வளோ நெருக்கமாக வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட உரிமையாக கேட்பது போல அவங்க கிட்ட ஒரு உரிமையாக சொல்லுங்க. அதோடு மாத்திரமல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வசனம் சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு வாரம் என்ன பண்ண பிள்ளைங்க வந்து வசனம் சொல்லணும். இதெல்லாம் நடந்ததுங்க. முதல்ல நடந்தது ஒரு சின்ன பிள்ளை, நம்ம டான்ஸ் அது மாதிரி சின்ன பிள்ளை பார்த்தா இயேசு தண்ணீர் விட்டார். அதுக்கு அவங்க இயேசு தண்ணீர் விட்டார், அதுக்கு கண்ணீர் விட்டாருக்கு அப்படி சொல்லி கூட என்ன பண்ணி பிள்ளைங்க அப்படிலாம் தவறாக என்ன பண்ணுங்க சொல்லி இது பண்ணிட்டாங்க. டேனி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரோஷனோட சின்னதாக இருக்கும்போது 75 வசனம் சொல்லி என்ன பண்ணாங்கல்ல, 75 வசனம் சொல்லி 100 ரூபாய் கொடுத்தாங்க. அதனால வந்து இனி சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு வாங்க. மாசத்துக்கு 4 முறை அவங்க வசனத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாசம் ஒரு கிஃப்ட். சரிங்களா? ஒன்று காணிக்கை பெட்டி இருக்கும், 2வது என்ன பண்ணணும், வசனம் சொல்லணும், 3வது உன்னை அவருக்கென்று நியமித்தபடினால 7 மணினா அப்பதான் உன்னை அதிசயங்களை இது வேற இவ்வளவு சொல்லிட்டு இந்த சர்வர் இருந்தாங்க இப்படி பேசுறாரு. ஆமா, உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை காண்பிக்கவே விரும்புகிறார். இந்த ஆண்டு பல ஆண்டுகள் இல்லாத ஒரு மேன்மை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக உன்னையே பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு வேற யாரை பத்தியும் பேச்சு இல்லை. யாரை பத்தி தான் பேசுறாரு? முன்னல்ல என்னதான் பேசுறாரு. முன்னல்ல என்னதான் பேசுறாரு. உரிமை சொல்லுங்க. என்னதான் பேசிட்டு இருக்காரு? என்ன பேசினாரு உங்ககிட்ட? நான் உன்னைப்பா அறியலம்மா, உருவமே தெரியல. என்னதுங்க உருவம் தெரிஞ்சதுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உருவம் தெரியாமையே என்ன பண்ணார் ஆண்டவர்? என்ன யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஆழமா சிந்திச்சாதான் அவருடைய அன்பு தெரியும் நமக்கு. அதுக்கு அதெல்லாம் ஆழமா சிந்திக்காம இதையும் ஆழமா சிந்திச்சுட்டு அதுக்கு அவங்க கிட்ட சண்டை போடலாமா, இவங்க கிட்ட பிடி மாட்டிக்கலாமா, இப்படியே நம்ம காலமும் வருஷம் வீணா போயிட்டு இருக்குல்ல. எவ்வளோ ஒரு வீணா போயிட்டு இருக்கு. கூட பெரிய தேவன் வந்து நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறாரு. இவரை நம்ம யோசித்து பார்க்காம, இவரை நம்ம தியானிச்சு பார்க்காம, இவருடைய வசனங்களை தியானிக்காம என்ன பண்ண, நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இவ்வளவு ஒரு நெருங்கிய உறவு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம உறவுக்காக ஏங்கி அங்கேயே அழைப்பாயிருங்க. நம்ம நான் உறவுக்காக அழைப்பாய மாட்டேன். ஒரு நல்ல உறவு இருக்கு, ஒரு நல்ல உறவு, உண்மையான உறவு. உண்மையாய் உன்னை எனக்கென்று நியமித்துக் கொள்வேன். நீ எனக்கு தான். அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா அனைவருக்கு நீங்க வாழ்வீங்க. உண்மையா அவருக்காக வாழ்ந்து பாருங்க, நஷ்டமே வராது. அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கும். அவருக்காக வாழ்ந்தா உங்க வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவருக்காக வாழ்த்தினால் நஷ்டம் வராது. அதுக்கு நான் அவருக்காக வாழணும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சுயநலமானது. ஆனால் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சுயநலமா என்னை இழுத்துக்க மாட்டேன். என்ன பண்ணாதுங்க, என்னை அநேகருக்கு பயன்படுத்துவான். அநேகருக்கு நீங்க வந்து ஒரு மகிமையான ஒரு நபரா இருக்க முடியும். ஒரு சந்தோஷம் கொடுக்கிற நபரா இருக்க முடியும். ஒரு சமாதானம் கொடுக்கிற ஒரு நபரா இருக்க முடியும். ஒரு நம்பிக்கை கொடுக்கிற நபரா இருக்க முடியும். கடைசி நேரத்தில் கூட நம்பிக்கை இழந்த அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாய் அற்புதம் செய்தார். கடைசி
ஒரு நாள் தான் இருக்கு, நடக்க போதா? நடந்தது அற்புதம். காரணம் என்ன? அவர் உண்மையாகவே நம்மை அவருக்கென்று படிக்கமா அப்படி சொல்ல, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். என்னை அவருக்கென்று நியமிக்கப்பட்டால் நான் யாரை அறிவேன்? கர்த்தரை அறிவேன். கர்த்தரை அறிவேன். அதனால் இன்றைக்கு யாரோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் தேவன்? தனித்தனியா பேசிட்டு இருக்கிறார். இனி நீங்களும் தேவனும் தான். எதுக்கு உங்களுக்கு ஒரு பாரம் என்றால் யார்கிட்ட சொல்லுங்க? பாரத்தை அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் எல்லாம் நான் பார்த்து ஒரு செகண்ட்ல ஒரு சொல்லுவேன், அடுத்த செகண்ட்ல அந்த காரியம் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு செகண்ட் நான் யோசிக்கிற ஒரு கடந்த நாட்கள்ல ஒரு செகண்ட்ல இது நடக்குமா நினைக்கிற அந்த அடுத்த செகண்டே நடக்குது. ஒரு செகண்ட்ல அவங்களை யோசிக்கிற அது நடக்குது. எனக்கு என்ன ஆண்டவர் இவ்வளவு ஒரு தீவிரமாய் இறங்குறீங்களா? என்னதுக்கு எப்படி வருவாருங்க? வேகமாய், காற்றை விட வேகமாய் உங்களுக்கு சேவை செய்ய, காற்றை விட வேகமாய் உங்களுக்கு பலம் கொடுக்க, காற்றை விட வேகமாய் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாய் கடந்து வருகிறவர் தான் தேவன். காற்றை விட நீங்க யோசித்து கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்குது. நீங்க ஒருவர்கிட்ட ஒரு நன்மைக்காக ஒரு தொலைபேசி மூலமாக நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களை கூப்பிடுவீங்க. அங்க அவர்கள் தொடர்பு வேறு பக்கமா இருக்கலாம், ஒருவேளை அந்த அதுக்கு பிஸியா இருக்கலாம், அதுக்கு எங்கேயோ இருக்கலாம். ஆனா தேவன் அப்படி கிடையாது. தீவிரமாய் நான் பார்த்திருக்கேன், தீவிரமாய் யோசனை எல்லாம் அப்படி செய்யறாரு. காரணம் உங்களை எங்கே தெரிந்து கொண்டா? நம்ம கருப்பா சிகப்பா ஹைட்டா வெயிட்டா எதையும் பார்க்காமையே நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. இன்னைக்கு மதிப்பு, பணம், அழகு, அந்தஸ்து இதையெல்லாம் பார்த்து உறவாடுகிற உலகம் இது. தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. எங்கோ இருந்த நம்மை தேடி வருகிறவர் அவர். எங்கோ இருக்கிற நம்மை தேடி வந்தவர். எதற்கு சொன்னால், நீ உன்னை நான் உருவாக உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன், உன்னை விட மாட்டேன், உன்னை நான் அதிசயங்களை காணப்பண்ண போகிறேன். இந்த ஆண்டு ஒரு அதிசயமான ஆண்டு. இது நான் பல வருஷம் முன்பாக சொல்றாங்க, தெரியல, எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த முறை ஆண்டவர் அதை மறுபடியும் எதற்கு சொன்னார் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு அதிசயம் நடக்க போகிறது. அமர்ந்திருக்கிற தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே, செய்தி கேட்கிற தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை இன்றைக்கு யோசிக்காதீங்க, நம்மெல்லாம் இப்பொருளா இருக்கும் போதே அறிந்தவர், உள்ளங்கையிலே வரைந்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர். அவருக்கு நம்மை உண்மையாகவே எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தைங்க. ஒரு போலியான உறவுலாம் இருக்கு. அதுக்கு கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு போலி இருக்கு. அதுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கு ஒரு போலியான உறவுக்கு. தாய் தகப்பனுக்குள்ள ஒரு போலியான உறவெல்லாம் இருக்கு, தெரியுங்களா? நீங்க அந்த மீகாவில் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே காரியங்கள் சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் மகன் தகப்பனை கனவினப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழுப்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் வீட்டார். வெளியிலலாம் என்ன கிடையாது சத்துரு, அக்கம் பக்கம்லாம் கிடையாது. எங்கதான் சத்துரு? வீட்டுக்குள்ளவே, கிச்சனுக்குள்ளவே சத்துரு. எங்க இருக்குங்க? எங்க இருக்கு? ஆமா, நீங்க எட்டிலாம் அந்த பக்கத்து வீட்டுலாம் பார்க்க வேண்டிய எங்க சத்துரு இருக்கு? வீட்டுக்குள்ளவே. என்னதுக்கு? வீட்டுக்குள்ளவே ஒரு அறைக்குள்ளவே ஒரு பாகிஸ்தானுங்கிற ஒரு சத்துரு இருக்கு. அதுக்கு அறைக்குள்ளவே என்னதுக்கு? சீன ராணுவம் போல ஒரு சத்துரு. இதை ஜெயிக்க முடியும். என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க தேவனை அறிவோம் என்று சொன்னால் எதையும் ஜெயிக்க முடியும். எவ்வளவு காரியங்களை சொல்லுகிறார். தன் மகன் தன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். அதுக்கு உண்மையா இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனை மகன் என்ன செய்கிறான்? கனவீனப்படுத்துறாங்க. சொல்லுங்க.
மதிக்கிறது அதுக்கு மதிக்கிறது இல்லை, போட்டு மதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எவ்வளோ உண்மை பார்த்துருக்கீங்களா? நடக்குது இல்லை உலகத்தில், நடந்து கொண்டு இருக்கிறது. நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தேவன் அறியாதால எங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருந்தேன். எடுக்கும்போது ஆண்டு சொல்கிறாரு, மன்னிப்புலாம் அங்கே கேட்கணும் நீ ஆண்டு சொல்லும் பொழுது போது நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், கேட்கலாமா கேட்கக்கூடாது யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது, கரெக்டாக அவர் வராரு, மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்புலாம் கேட்டுட்டு பிற்பாடு என்னுடைய பாஸ்டருடைய வீட்டுக்கு நான் போகிறேன். ஒரு அருமையான அவங்க படம், ஒரு வசனங்கள் நிறைய வசனம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட படம் எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த வசனத்தை பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த படம். அதே படத்தில் படம் பாஸ்டர் எடுத்து இப்படி நம்ம வாழ்க்கையிலே நாம் சொல்கிற வண்ணமாக மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாக இருக்கிறான். எப்படி பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு கொடூரமான உலகத்தில் இருக்கு இல்லைங்களா? இந்த கொடூரமான உலகத்தில் தேவன் சொல்லுகிறார், உன்னை கருவிலேயே அறிந்திருக்கிறேன், உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை எனக்கென்று உண்மையாகவே. இந்த வார்த்தை உலகத்தில் கேட்க முடியுமா? யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? பாருங்க, நீங்க நம்ம பிள்ளைகளை எத்தனை முறைய சனிய சொல்லியிருக்கிறோமா இல்லைங்களா? எத்தனை முறை பேசியிருப்போம் சொல்லுங்க. எவ்வளவு நம்முடைய மனசு நோக குடும்பத்துக்குள்ள பேசியிருப்போம். மனம் வலிக்க முடியா பேசுறோம் இல்லைங்களா? ஆண்டவர் நம்மை ஒரு முறையாவது வலிக்கும்படியே பேசியிருப்பாரா? வேதம் முழுமையை பார்த்தால் எதுவுமே வலிக்காத வார்த்தைகள் தான். ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வலியே கிடையாதுங்க. ஆனா இங்கே பார்க்கிறோம், மகன் நிமித்தமாய் தகப்பன் வலி, தகப்பன் நிமித்தமாய் மகன் வலி, தாய் நிமித்தமாய் மகள் வலி, மகள் நிமித்தமாய் தாய் வலி, மாமியார் நிமித்தமாய் மருமகள் வலி, மருமகள் நிமித்தமாக யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான், அவன் பாக்கியவான், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதை விட சிறந்த வார்த்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு தேவன், ஒரு கடவுள் வந்து நம்ம கிட்ட பேசுகிறான்னு சொன்னா எப்படி பேசுகிறான்? உன்னை நேற்று தெரிஞ்சுக்கிட்டு நினைக்காத. அப்பெல்லாம் ஒரு 30 வயசுல 24 வயசுல ரட்சிப்புக்குள்ள வந்தேன். அது போல ஒரு வயதில் நம்ம வந்திருக்கிறது இல்லை. ஆனால் அவன் சொல்லுகிறார், இந்த வயதில் வந்தாய், ஆனால் உன்னை எப்போது நான் தெரிந்து கொண்டேன், அப்பவும் உன்னை அறிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு அறிஞ்சு என்ன பண்ண, இத்தனை ஆண்டுகள் உன்னை பாதுகாத்து என்னை கிட்ட கொண்டு வந்தேன். என்ன பண்ணாரு? உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன், பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், உன்னை உண்மையாய் எனக்குன்னு நியமிச்சிட்டேன். எனக்கு தான். யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். இந்த ஆண்டெல்லாம் யாருக்கு தான்? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இந்த ஆண்டெல்லாம் ஞாத்திகமா யாருக்கு தான்? இந்த ஆண்டெல்லாம் ஞாத்திகமா யாருக்கு தான்? சொல்லுங்க. பொங்கலா ஞாயிறா? சொல்லுங்க. அடுத்த மாசம் பொங்கல் வருது. பட்டு என்ன பண்ணணும், இவ்வளோ பேசினா போன தூக்கத்தில் பேசிட்டு போயிட்டு தூக்க கலக்கத்துல பேசிட்டுனாங்க. நீங்க என்ன ஆமாட்டீங்க? நீங்க அதுக்கு நீங்க தூங்குறீங்களா? நாங்கள் தூக்கம் பண்ணுறது தூக்க கலக்கத்துல நான் பேசிட்டு போனேன். இதெல்லாம் நம்பலாமா நீங்க? சரி, அங்கே பேசலாம் போல நீங்க எதில் எழுதலாம்? இதெல்லாம் நீங்க நம்பினுக்கிறீங்களே. நீங்க அங்க நின்று பேசுறீங்க, பயந்து பேசுறீங்க, நாங்க இருந்து கேட்கறீங்களா? நீங்க இதெல்லாம் நம்பிட்டுலாம் இருக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா எது நடக்குமோ சொல்லுங்க. இதை விட என்ன வேண்டும்? உன்னை முன்பே அறிந்தவர். தனித்தனியா பேசிட்டு இருக்கிறார், என்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கிறார். நான் உணர்கிறேன். இங்க கும்பல் நடங்க, கும்பல் கடை என்ன கிடையாதுங்க. ஒவ்வொருவருங்க எனக்கு பசினா என்னதுங்க, நான் தான் சாப்பிடும். என்னுடைய பசியை மகன் சாப்பிட முடியும் சொல்ல முடியும். அது போல ஒவ்வொருடைய ஆத்மாவும் யாருக்குரியது? உங்க ஆத்மாவுக்கு யார் தான் பதில் கொடுக்கணும்? நீங்க. தனியா தான் எல்லாம் என்னதுங்க. துணை எவ்வளவு இருந்தாலும் கடந்து போகும்போது இப்படிதான் போக போறோம். தனிதான் வாழ்க்கை, தனியான ஒரு வாழ்க்கை. தனிமை வாட்டும் பொழுது நீங்கள் தூணாய் வருபவரே. தனித்து தேவனோடு கூட இந்த பைபிளை படிச்சீங்கன்னா இவ்வளவு இருக்கா உள்ளவோ. நான் யாரோ எங்கோ இருக்கிறார் யோசி.
இயேசு என்று சொன்னால் புத்தரோடும் காந்தியோடும் அல்லவா பலர் யோசித்தார்கள். ஆனால் இயேசுவோ என்னை உள்ளங்கையில் வந்திருக்கிறாராமே, இயேசுவோ என்னை அவருக்கென்று உண்மையாகவே நியமித்திருக்கிறாராமே. என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம்! உன்னை அதிசயங்களை என்ன அதிசயம் ஐயா, என்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறீரே. இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா உங்க மனசு பூரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்க உடம்புல இருக்கிற ஒரு பலம் வரும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள எலும்புகளுக்குள்ள ஒரு புஷ்டி வரும். முதிர் வயதிலையும் பசுமையும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். பழவெல்லாம் ஒழிந்தன, மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாக்கப்படும். தேவன் நம்மை அழைத்த நோக்கமே அவர் சாயலாய், அவர் சித்தம் செய்யபடியாய், அவர் நோக்கம் செய்யபடியாய். அதனால் நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தில் செல்லும்படியாக அழைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. என்னை ஆட்கொண்டவர், அது முன் வசனம். என்னை ஆட்கொண்டவன், அதுங்க உன்னை 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 என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வந்தார். பவுல் என்ன சொல்லுகிறார்? என்னை. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு விளங்கிவிட்டது தேவன் யார் என்று, அவருக்கு விளங்கிவிட்டது. அவர் உன்னை உன்னை என்று சொல்லும் போது மற்றவங்களையும் என்ன பண்ணங்க, மற்றவங்களையே சொல்லிட்டு இருந்தாங்க. உன்னை தான் சொல்றாரு, நீ ஒழுங்காரு. யார் ஒழுங்காரு? யார் ஒழுங்காரு? நம்ம சொன்னாங்க, உன்னை தான் சொல்றாரு, உன்னை தானே சொல்றாரு. நம்ம என்ன பண்றாங்க, என்ன சொல்ல, யார் சொல்றாரு? உன்னை சொல்றாரு. அதுங்க அம்மா சொல்லும் பொண்ணு கிட்ட, அம்மா சொல்லுங்க, பொண்ணு சொல்லும் உன்னை பத்தி தான் பாஸ்ட் பேசுறாரு. அம்மா சொல்லுவாங்க, என்ன பத்தி தான் பேசுறாரு. கணவனை சொல்லுவாரு, உன்னை பத்தி தான் பாஸ்ட் ஓட்டினாரு. அதுங்க எல்லாம் உன்னை பத்தி தானதுங்க. அப்ப யார் தான் வந்தீங்க நீங்க? ஆனால் பவுல் சொல்லுகிறா, என்னை ஆட்கொண்டவர். அதுக்கு என்னை அறிந்தவர், உன்னை அறிந்தவர் எங்க இருக்கிறார்? உள்ள வந்து என்னை ஆட்கொண்டவராக இருக்கிறார். தேவன் எங்க வந்துட்டாருங்க? உன்னை 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 என்று சொன்னவர் உனக்குள்ளே வந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ளே இயேசு வந்து விட்டார். உனக்குள்ளே இயேசு வந்து விட்டால் மாற்றங்கள், உனக்குள்ளே இயேசு வந்து விட்டால் உன்னில் அதிசயங்கள் உண்டு. அங்க அவர் சொல்லுகிறார், படிங்க போ. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உன் மூலமாய் உங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு செய்வார். அதுக்கு நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் சந்திக்கிற உறவுகள் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். காரணம் என்ன? என்னை ஆட்கொண்டவர். தேவன் எங்க வந்து விட்டார்? உள்ளவர். இந்த ஆண்டெல்லாம் எங்க இருக்க போகிறார்? தேவன் உன்னை ஆண்டு நடத்த விரும்புகிறார். உன்னை ஆள்வதற்கு இடம் கொடு. காரணம் என்ன? உன்னை அவருக்கென்று உண்மையா என்னை நியமித்துக் கொண்டபடினால் அவர் ஆள வேண்டும். யார் ஆள வேண்டும்? குடும்பத்தை யார் ஆள வேண்டும்? தேவன் ஆள வேண்டும். இரண்டாவது, குடும்பத்துக்கு யார் தலை? ஆறு தலை? அஜிதா? யார் தலை? அது சொல்றதுக்கு கூச்சப்படுறீங்க. அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது இல்லைங்களா? அந்த அந்த இடத்துக்கு போறதே கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? சொல்லுங்க. அது கனவுல கூட யோசிக்கிறது கிடையாது இல்லைங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? திருச்சபைக்கு இயேசு தலை, குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னது வாமிட் வர மாதிரி பண்றீங்களா? சொல்லுங்க. எஃப்சிலாம் முடிஞ்சிருந்தாங்க. யாருதான் இருக்கிறீங்க? நம்மதான் சொல்றாங்க. என்ன சின்ன பிள்ளைங்க
சொல்லுது, சொல்ல மாட்டேன். வாயினால் சிக்குண்டாய் என்னதுங்க சொல்லுங்க. இப்பெல்லாம் ஃபேஷன் மாறிடுச்சு என்னதுங்க. இப்பெல்லாம் அந்த காலம் என்ன கிடையாது. கிறிஸ்துவத்துக்குள்ளாய் எக்காலமும் கிறிஸ்து தான் என்னதுங்க. கிறிஸ்து என்பவர் எப்போதும் தான் என்னதுங்க. நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்ல இருக்கலாம், இல்ல இல்ல, அவர் எப்போதும் இருக்கிறவராகவே. வேற மாற்றலாம் முடியும், என்ன பண்ண முடியும், வேதமதையும் மாற்ற முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே கர்த்தர் ஆள ஆரம்பிக்கின்ற போது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை அதிசயங்களை இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் அதிசயம் வேணும்? எல்லாரும் கையை தூக்கு, தைரியமா தூக்கு. அதிசயம் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயம் எனக்கு நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. பின்னாடி தூக்கு கையை. ஆமா ஆமா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதிசயங்களை காணும்படியாக பெரிய பெரிய சாட்சியம் சொல்ல போறீங்க. இந்த ஆண்டு முடிப்பதற்குமாக ஒரு பெரிய காரியத்தை நீங்க பெற போறீங்க. ஆமென் சொல்லுங்க. சொந்த வீடெல்லாம் கட்ட போறீங்க. ஆமென் சொல்லுங்க. காரெல்லாம் வாங்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு புதிய வீடெல்லாம் கட்ட போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஆமென் சொல்றீங்க. எவ்வளவு ஆமென் வந்து பார்த்தீங்களா? தலை யாரும் கேட்டா பாருங்கள, லைனா ஒருத்தர் கூட இடவனை பண்ணிக்கிறீங்க. எவ்வளோ அதுல எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்து போல வாழ்தான் போறீங்க. நீங்க கர்த்தருடைய ஜனங்க. நீங்க உங்களை இப்ப பார்க்கலங்க, நம்ம பிறப்பதற்கு முன்பாகவே அறிந்தவர். உள்ளங்கையில இந்த வசனங்களுக்கு ஈடு உலகத்துல கிடையாது. எந்த மனுஷன்கிட்ட போனாலும் இது போல வார்த்தை கேட்கவே முடியாது. இந்த வசனத்துக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டான்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உள்ள தேன் சுவைக்கலாம். எகிப்தை பத்தி தான் பேச நினைச்சு, எகிப்தை விட்டு என்ன பண்ணாங்க, அதை படி மறுபடியும் 7. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை அதை குறித்து தான் யோசி. எகிப்து தேசத்து புறப்பட்ட நாளில் நடந்தது என்னவோ அது போல் நடக்கும்னு சொன்னார். அதுதான் யோசிச்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் நான் இது 2 மாசமாவே கர்த்தர் அதிசயங்களை காணப்போன அதை பத்தி பேசிட்டு இருந்தார். 2 நாட்களுமாக காலையில ஒரு 3 மணிக்கு எழுந்துட்டு அப்படியே கண்டினியூ ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே இந்த செய்தியை நம்ம எடுத்துட்டே வரும்போது, இல்லை உன்னை நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அதிசயங்களை காணப்படுவது மாத்திரமல்ல, உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நியமித்திருக்கிறேன். இதை சொல்லிடு, எல்லாம் நடந்துடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்து அடுத்த முறை பார்க்கலாம். அதுக்கு எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அது நம்ம பார்க்க தான் போறோம். ஆனால் அதற்கும் பாக இந்த மகிமையான அந்த முதல் நாளிலே தேவ ஜனங்கள் மகிழ்ச்சியோடு போகணும். நான் அவளோடு கூட எப்படி என்று சொல்லி அறிந்து கொண்டு போக வேண்டும். அது நினைத்தே இந்த ஆண்டை அவர்கள் கடந்து போக வேண்டும். அதை யோசித்துக் கொண்டே கடந்து போக வேண்டும். அதுதான் தேவனுடைய வாஞ்சை. இல்லாட்டி எகிப்தை பற்றி நான் பேசணும் அப்படிதான் யோசிச்சிருந்தாங்க. ஆனால் உன்னை 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 அப்படியே நான் பாருங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தா கடைசி ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 28:20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுமையாய் கர்த்தரோடு இருக்க போகிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உள்ளகையில் வரைந்திருக்கிறவர், அவருக்கென்று உண்மையை நியமித்துக் கொண்டவர், உம்மை அறிந்தவர், உலகத்தின் முடிவு மட்டுமல்ல இந்த ஆண்டு முழுமையை கர்த்தர் இருக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஏதோ விதத்தில் நீங்க கர்த்தரை பார்ப்பீங்க. ஒரு தொடுதல், ஒரு சுகம், ஒரு அற்புதம், ஒரு விதமான நன்மை, ஆச்சரியமான ஒரு காரியம், தடையான காரியம் உடைக்கப்பட்டு வழி திறப்பதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. உங்களோடு இருக்க போகிறார். உங்களோடு இருக்கும்படியாய் அவர் கடந்து போகின்ற அந்த கடைசி வேளையிலே சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு மற்றும் சகல நாட்களும் இந்த ஆண்டு உங்களோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். எதற்கு? அதிசயத்தை காண பண்ணும்படியாய், காண்பிக்கும்படியாய் நாம் தேவனுக்கென்று வாழ ஒப்புக் கொடுப்போம். நம் வாழ்க்கை நமக்கு மாத்திரமல்ல, நம் குடும்பங்களுக்கு, சமுதாயத்திற்கு, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்.
அதுதான் தேவனுடைய பிரதானமான ஒரு தாகம், பிரதானமான ஒரு சித்தம். அதுதான், அதற்காக தான் அந்த சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த சீஷர் மூலமாக உலகம் முழுமையாக சுவிசேஷம் புறப்பட்டு போனது. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே கர்த்தர் அரிசியும் காணும்படியாக இறங்கி உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறார், உங்களோடு இருக்க போகிறார். மகிழ்ச்சியோடு கூட நீங்க சொல்ல போகிறீர்கள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள் மாத்திரமல்ல, அதிசயத்தை நீங்கள் காணும்படியான ஒரு ஆண்டா இருக்கிறபடினாலே நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ என் தேவனே, என்னை எப்படி அறிந்தீரப்பா? நான் நேற்றோ நான் வந்த நாளோ என்று அறிந்து யோசித்தேனே, இல்லை, என்னை உருவாக முன்னே அறிந்தீர் என்ற அந்த ஆசையான வார்த்தை ஓ என் மனதை பூரிக்க செய்கிறதப்பா. ஓ என் மனதை ஆண்டவரே, அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஆண்டவரே ஒரு மெருகூட்டுகிறது கர்த்தா. என் மனம் ஆண்டவரே ஒரு குழந்தையை போல மாறுகிறது ஆண்டவரே. அப்பா என்ன வார்த்தை ஐயா, என்னை இப்போது அறிந்தீர் என்று நான் யோசித்தேனே அப்பா. நான் பிறக்கவே இல்லையே, என் அழகை பார்த்தல்லவா பழகுறாங்க, என் அந்தஸ்தை பார்த்தல்லவா பழகுறாங்க, என் பணத்தை பார்த்தல்லவா பழகுறாங்க ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை பார்த்தல்லவா பழகுறாங்க. நீங்க அப்படி பார்க்கலையப்பா, நீங்க அப்படி பார்க்கலையே ஆண்டவரே. அப்பா ஒண்ணுமே இல்லாத போது என்னை அறிந்தீர் அப்பா. ஆண்டவரே உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறீரா? இது உண்மையா ஆண்டவரே? என் உள்ளம் பூரிக்கிறது. இது உண்மையா? என் உள்ளம் ஆண்டவரே சந்தோஷப்படுகிறது ஐயா. இந்த இரவிலே என் இருதயம் ஆண்டவரே மகிழ்ச்சி அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது அப்பா. என் இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது, என்னுடைய உள்ளம் பூரிக்கிறது அப்பா. நினைத்து பாருங்க, நினைத்து பாருங்க. என்னென்னவோ நினைக்கிறோமே, எதையோ யோசிக்கிறோமே, ஆண்டவருடைய வார்த்தை நினைச்சு பாருங்க. உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறாராமே. ஓ உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறாரா? ஓ நன்றியுடமை துதிக்கிற ஐயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் மகளே. உன் பெயர் எனக்கு தெரியும். உன் பெயர் அனைவர் அறிக்கையிடாம இருப்பாங்க, உன் பெயரை வெறுப்பாங்க, உன் பெயரை சொல்வதற்கு யோசிப்பாங்க. நானும் உன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன். ஓ லீகபா லது ரபஷந்தரபலபா ஓ ரிசிப துர்ரபக்கவதுருபியாதியா. நன்றியுடமை துதிக்கிற ஐயா. இந்த ஆண்டு அதிசயத்தை காணும்படியாக இறங்கி விட்டீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயத்தை காணும்படியாக இறங்கி விட்டீர் ஐயா. பல மாதங்களாய் பல வருஷமாய் தடைப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும்படியாக இறங்குவதற்கு நன்றி ஐயா. இந்த நாள் முதல் கொண்டு அதிசயத்தின் கண்கள் காணும் என்று சொல்வதற்காக சோத்திரம் ஐயா. காண்பாய், காண்பாய், அதிசயத்தை காண்பாய் நீ, அதிசயத்தை காண்பாய் நீ. ஓ லீ பாபா 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 பாபா. ஒரு உயர்வை தானியேலை கர்த்தர் கொடுக்க போகிறார், ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார், ஒரு மகிமை கர்த்தர் கொடுக்க போகிறார், ஒரு மேன்மை கர்த்தர் கொடுக்கும்படியாக இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா. இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா. உள்ளத்துக்குள்ளாக ஒரு தெய்வீக பிரசத்தை உணருங்க, உணருங்க. உணராம போகவே கூடாது. வார்த்தை கேட்டோம் அல்லவா, உணர்ந்துதான் போக வேண்டும். ஏதோ ஒரு காதிலை கேட்டு விட்டு விட்டு போக வரல ஐயா. உணர்ந்துட்டு போங்க. இந்த இரவு இவ்வளவு நேரம் பிரயாசப்படுவதற்கு வீணாய் போயிடக்கூடாது. தூக்கத்தை கலைத்து நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் வீணாய் போய்விடக் கூடாது, வீணாய் போய்விடக் கூடாது. உணருங்க, உணருங்க, உணருங்க. ஓ என்னை உள்ளங்களை வந்திருக்கிறேன் உணருங்க. உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பூரிப்பு வரும், உள்ளத்துக்குள்ள ஒரு பூரிப்பு வரும், உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும், உள்ளத்துக்குள்ள ஒரு நிம்மதி வருகிறது. நிம்மதியை பெற்றுக் கொள்ளுங்க, நிம்மதியை பெற்றுக் கொள்ளுங்க, தைரியத்தை பெற்றுக் கொள்ளுங்க, தைரியத்தை பெற்றுக் கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. மடியை திறக்கிறா, மடியை திறக்கிறா. ஓ கலங்கி வந்த மகளே, கண்ணீரோடு இருக்கிற மகளே, நீ கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். ஓ ரீ பாபா பாபா அறிந்திருக்கிறேன். உன்னுடைய துயரம் எனக்கு தெரியும் மகளே, உன் துக்கம் எனக்கு தெரியும் மகளே, உன் வேதனை எனக்கு தெரியும். நான் அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். என்னை புரிந்து கொள், என்னை புரிந்து கொள். உன்னோடு பேசினேன். உன்னை சந்திக்க வந்தேன், உன்னை சந்திக்க வந்தேன், உன்னையே சந்திக்க வந்தேன், உன்னை தான் சந்திக்க வந்தேன். அல்லேலூயா பாபா 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 பாபா. உன்னை 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 ஓ என்னை சந்திக்க வந்தீர்கள், என்னை சந்திக்க வந்தீர்கள். துதிக்கிறையா. ஓ லிரிகா பாபா நீஷினி மரதுருபலபதுருபியாதியா. தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை காண்கின்ற ஒரு ஆண்டவரே. தேவ ஜனங்கள், தேவ ஜனங்கள், தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை காணும்படியான ஆண்டு கர்த்தாவே. ஓ லார்ட் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தேசத்துக்குள்ளாய் பல மாற்றங்கள் கடந்து வந்தாலும் ஐயா, தேவ ஜனங்கள் வாழ்க்கை
அதிசயங்கள் ஐயா ஓ இதுவரையில் கண்டிராது, இதுவரையில் கேட்டிராது, இதுவரையில் பார்த்திராத அதிசயத்தை தேவன் செய்யும்படியாக மொழிலி குமரமா ஓ ரீசிசு வரவு பரதுரமா கள்ளத்தரவியாதியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளமும் பூரிப்பதாக, ஒவ்வொரு உள்ளமும் தைரியப்படுவதாக, தைரியப்படுவதாக, தைரியப்படுவதாக. ஓ எனக்கு தைரியம் வேணும் சொல்லுங்க. ஓ கர்த்தர் சமூகத்தில் கரத்தை நீட்டி எனக்கு உற்சாகம் வேணும் சொல்லுங்க. ஓ எனக்குள்ள ஒரு தோய்வோடு இருக்கு, தோய்வு இருக்கு, இன்னும் தோய்வு இருக்கு, இன்னும் எனக்குள்ள ஒரு தோய்வு இருக்கு, எனக்குள்ள ஒரு முடிவு வரல, நான் முழுமையோட தான் போகணும்னு சொல்லுங்க. ஓ தேவன் கிட்ட கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஓ இந்த நாளிலே நம்முடைய இந்த இரவு இந்த தூக்கத்தை நாம் விட்டு நாம் வந்திருக்கிறோம் அல்லவா, பிரயோஜனத்தோடு போகணும், பிரயோஜனத்தோடு போகணும். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஓ லார்ட் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. மோசிம ரதுரம மக்கதரியாதியா மூலிக்கு சிலிமலம துருவியாதியா. நன்றி ஐயா, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீ வெளிப்படுவீராக, நீ வெளிப்படுவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாய் தீர்க்க தரிசன வரங்களை கொடுப்பீராக ராஜா, வெளிப்பாடுகளை கொடுப்பீராக, குடும்பத்தை குறித்து வெளிப்பாடுகளை கொடுப்பீராக, உறவுகளை குறித்து வெளிப்பாடுகளை கொடுப்பீராக. ஆண்டவரே ஏதோ வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை மகளே. ஓ உன்னிலிருந்து மகிமை வெளிப்படுத்த வல்ல அழைக்கத்திற்கு, உன்னிலிருந்து என்னுடைய வல்லமை வெளிப்படுத்த அழைத்திருக்கிறேன் உன்னை. நீ சராசரியான ஒரு மகள் அல்ல, நீ சராசரியான ஒரு நபர் அல்ல. ஓ லிசி நீ நம்ம குறிக்கல் சந்தர நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி, 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 நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆண்டிலே கர்த்தாவே பிள்ளைகள் வாழ்வே பிள்ளைகளுக்கு, திருச்சபை பிள்ளைகளுக்கு, சந்தித்து ஆண்டவரே குடும்பத்திற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும்படியாக ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே ஆண்டவரே ஒரு நல்ல துணைகளை கொடுக்கும்படியாக. ஓ நன்றி ஆண்டவரே. திருமணம் ஆகாத அதற்காக பிரயாசப்படுவதற்கு நல்ல சிறந்த ஒரு வாழ்க்கைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக எழுதுவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஐயா. இறங்குவீராக, இறங்குவீராக ராஜா. குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக ராஜா. எத்தனை ஆண்டுகள் வருகிறேன் எனக்கு எந்த பதிலும் இல்லை என்று யோசிக்கிற மகளே, ஓ ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வா. தேவனுடைய நேசிக்கிறவராய் இருக்கிறார், உன்னிடத்திலே கர்த்தர் பேசியிருக்கிறார், உன் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறபடினாலே ஓ இந்த ஆண்டு ஓ கர்ப்பத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக ராஜா, உடைக்கப்படுவதாக. அற்புதத்தை தேவன் செய்யமுடியா ஜெபிக்கிறையா. நன்றி, 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 நன்றி. எல்லா ஆண்டவர் குடும்பத்துக்குள் ஒரு சில வியாதிகள் எல்லாம் விலகுவதற்கு சோத்திரம் ஐயா. இந்த இரவு ஆண்டவர் ஜனங்கள் ஜெபித்தபடினாலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் பலவீனமா இருக்கிற சுகத்தை கொடுக்க இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. மீட்பரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே பிசினஸ் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு புதிய வழிகளை திறப்பதற்கு சோத்திரம் ஐயா, ஒரு புதிய வழிகளை திறப்பதற்கு சோத்திரம் ஐயா, ஒரு புதிய வழிகளை திறப்பதற்கு சோத்திரம் ஐயா. நன்றி, 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 நன்றி. ஓ இந்த ஆண்டு ஒரு பெருக்கம் ஆண்டவரே, ஒரு மல்டிப்ளை ஆண்டு ஒரு பெருக்கத்தை கொடுக்க இறங்கி வந்து விட்டேன் ஐயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுங்க சோத்திரங்கள் தாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ ரிஷிபாலவா, ஓ ரிஷந்தரபாலவா, ஓ ரிசிலி ஊதுரு மகத்தரவியாதியா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இயேசுவே நன்றி ஐயா. எங்களுக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை கொடுத்த குடும்பங்களுக்காய் கூட ஜெபிக்கிற ஐயா. இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே குடும்பத்திற்கு ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே சகோதரர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. 3 சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற ஐயா, தாயாருக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுக்காக சகோதரர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொரு இறங்குங்க ஐயா. சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. நம்முடைய சென்னைக்காய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தேவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம், இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. ஓ இந்த ஆண்டில ஒரு பெரிய ஆண்டவரே மழை சேதம் இல்லாதபடிக்கு, புயல் சேதம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே டிசம்பர் மாதம் ஒரு பெரிய சேதத்தை பார்த்தோம் ஐயா. சேதம் இல்லாதபடி பாதுகாத்ததற்காய் சோத்திரம் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வருகின்ற நாட்களிலே
கர்த்தாவே தேவன் ஆண்டவரை வெளிப்படுவீராக 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 வெளிப்படுவீராக. ஓ லார்ட் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you லார்ட் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊழியர்கள் பெருக போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு மாபெரும் எழுப்புதலை ஆண்டவரே அப்பா நீ உருவாக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே வருகின்ற ஆண்டவரே எங்களுடைய மாநிலத்தில் ஆண்டவரே தேர்தல் இருப்பதற்காய் தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, பார்க்கிறோம் ஆண்டவரே, பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிற மக்களுக்கு ஆண்டவரை நீதி செய்யும்படியாக, ஜனங்களுக்கு ஆண்டவரை நீதி செய்யும்படியாக, கிறிஸ்துவத்துக்கு தடையில்லாதபடியாக, கிறிஸ்துவத்துக்கு தடையில்லாதபடியாக ஆண்டவரே இந்த ஆண்டு கிறிஸ்துவம் ஆண்டவரே கர்த்தாவே சுவிசேஷம் ஆண்டவரே அறிவிக்கப்பட வேண்டும் ஐயா. ஆத்துமாக்கள் அதிகமாய் வளர்ச்சி அடைய வேண்டும் ஐயா. ஆண்டவரே அநேக மக்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஓ லார்ட் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் மேல ஹோரபோர மக்களா சந்தரபாலாதியா நிசிமனனமனமது உருவி கனமது உருவி ஆதியா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் என்ன நினைத்தீரோ அதுதான் நடக்கும் ஆண்டவரே. நீர் என்ன நினைத்தீரோ அதுதான் நடக்கும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நீ நினைத்ததே நடக்கும் தகப்பனே துதிக்கிறையா. ராஜாக்களை உருவாக்குகிறவர் நீர் ஆண்டவரே, ராஜ்யங்களை உருவாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. ஓரி சிவமமரதுரபலமா ஓரி சிதிகிமணி மனமனலபலபதுருபியாதியா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த ஆண்டிலே கர்த்தாவே ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கோஷமலபுலபிலிபிலிபிலிபலமா ஓரி சிகதெரிவிரபதுரபலபதுருபியாதியா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே மீண்டுமாய் மீண்டுமாய் ஆண்டவரே கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ விரிவிடபடியே ஆண்டவரே காரியங்களை நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஐயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஐயா. திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மந்தை பெறுவது போல ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா சிறையாய் ஒரு பெரிய கூட்டங்களை ஆண்டவர் எழுப்பும்படியாக சித்தம் வைத்து விட்டீரை. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே சுவிசேஷத்துக்கு தடையில்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் கொடுக்கும்படியாக சித்தம் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே திருச்சபை ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் இந்த ஆண்டில் அதிசயங்களை செய்ய போறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர். இந்த ஆண்டிலே அப்பா ஆண்டவரே குடும்பங்களுடைய ஆண்டவரே குடும்பத்திற்கு நபர்களுக்கு எந்த பலவீனங்களோ பெரிய பலவீனங்களோ வராதபடிக்கு ராஜா ஒவ்வொரு பாதுகாக்கபடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய அதிசயங்களை காணப்பட வேண்டும் சொன்ன வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நடத்துங்க எங்களை அறிந்தீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர், உள்ளகையில் அறிந்திருக்கிறீர். உண்மையாய் உம்மை ஆண்டவரை உமக்கு நியமித்தபடினால் ஸ்தோத்திரையா. உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள இன்னும் தொடர்ந்து ஆழமாய் நடக்கும்படியாய் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆசீர்வதி ஆட்கொண்டதை ஒரு நாளும் அனுபவிக்கும்படியாய் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். திருவிருக்கிற பின்னாலே நாம் யாவரும் கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்கும்படி